தடைன்றதே கிடையாது. எல்லா காலத்தையும் வரலாம். கேட்கறது கிடைக்கும். ஏன்னா அந்த அம்மாவோட பவர். ஏன்னா சித்தர்களுக்கே அவங்க குருவா இருந்திருக்காங்க, சித்தர்களுக்கே கடவுளா இருந்திருக்காங்க சொன்னா, நம்ம சித்தர்கள் சமாதி இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அது சமாதி நம்ம தேடவே தேவையில்ல. ஏன்னா அந்த அம்மாவே வந்துடுறாங்க. அதனால அந்த அம்மாவை பார்க்க சொல்ல நிறைய நடக்கும். எங்களுக்கே இந்த அம்மாவோட இதுல வந்து நிறைய விசித்திரங்கள், மிராக்கள் மாதிரி நிறைய நடக்குது. எதிர்பார்க்காத நடக்குது. ஒரு சில நேரத்துல முடியுமான்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, போன மாசம் எனக்கு அன்னதானத்துக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. பணம் பத்தல. கேஸ் விலை ஏறி போச்சு. அப்ப எப்படி பண்றது? முடியுமா? அப்படின்னு அந்த அம்மாகிட்ட உட்கார்ந்து நான் 10 நிமிஷம் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது. என் மனைவி ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இது மாரி நமக்கு தெரிஞ்சவங்க லத்திகான்றவங்க, அவங்க பையனுக்கு வந்து நட்சத்திர பிறந்த நாளாம். அதனால எல்லா செலவும் அவங்களே ஏத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 நாள்ல அன்னதானம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இது வருது. இது எல்லாமே அந்த அம்மாவோட இதுதான். ஏன்னா அவங்களோட இது நம்பினாக்கா கண்டிப்பா நடக்கும்ன்றது நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் ஞானத்திலேயோ இல்ல தியானத்திலேயோ அறியதில்ல. அந்த அம்மா கேட்டாலே கிடைக்குதுன்றது நான் ஆதாரபூர்வமா அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் கேட்டா கிடைக்கும். குழந்தை வேணும்னு கேட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணம் வேண்டா கிடைக்கும். வியாபாரம் கிடைக்கும். நோய் இல்லாம இருக்கனாலும் இருக்கலாம். கர்மா கழியும். இந்த அம்மா பார்த்தீங்கன்னாலே உங்களோட கர்மா கழியும். இதுதான் உண்மை. கர்மா கழிஞ்சாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இப்ப இந்த அச்சரபாக்கம் அடுத்த ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயில் இதே மாதிரி வழிபாடு தான். இப்போ பெண்களை போனா வரலாம், எந்த டைம்லயும் வரலாம். நேரடியாக அவங்களே வந்து பூஜை பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, அம்மாளுக்கு சமையல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து வாளையமாக்கம் வந்து அவங்களே அபிஷேகம் பண்ணுவாங்களா? இல்லை நீங்க அதுக்கு எப்படி ஆள்லாம் வச்சு பண்ணுவீங்களா? இல்ல இல்ல. இது வந்து அவங்களே வந்து குடுத்தாங்கன்னா உள்ள ஆள் இருப்பாங்க. அவங்க தான் பண்ணுவாங்க. நேரடியா அவங்க கருவறைக்குள்ள போக முடியாது. கருவறை கிட்ட வரலாம் போலாம். போனா குடுத்தா உள்ள இருக்கவும் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே கருவறையில போட்டு ஏன்னா இதோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்து பல கோடி மக்கள் வரா மாரி எனக்கு ஒரு அந்த இதுல தியானத்துல காமிக்கும். அப்போ வந்து எல்லாருமே போய் போய் அவங்க நின்னு 10 நிமிஷம் பண்றதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. குடுத்தாங்கன்னா அத அபிஷேகம் பண்ணுவாங்க. பின்னால வந்து அவங்க அதுக்கான பிரசாதத்த அங்கேயே வாங்கிக்கலாம். முன்னால சைடுல குடுப்பாங்க. பின் சைடுல வந்தீங்கன்னா, அதுக்கு அவங்களுக்கு அத பிரசாதமா தனியா ஒரு குடுத்துருவாங்க. இப்படிதான் அது ஒரு வடிவமைப்பா இருக்கு. அதனால இது வந்து உள்ள போய் அபிஷேகம் பண்றது. இப்ப ஒரு கோவில்ல வந்து ரெட் கலர் சாரி உபயோகிக்கிறாங்க. ஒரு கோயில்ல மஞ்சள் கலர் உபயோகிக்கிறாங்க. அந்த மாதிரி வாளையம்மாக்குன்னு தனியா உங்களுக்கு தியானத்துல தெரிஞ்சதா? இல்ல இதுக்கு நாங்க கலரு அதெல்லாம் சூஸ் பண்ணது கிடையாது. என் கூட குருமா என்கிட்ட சீடர்களா வரவங்க எல்லாருமே வந்து காவிலாம் கிடையாது. ஒயிட் தான் இருப்பாங்க. கோயிலோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா, மேல கோயில் இருக்கும். கீழே என் கூட இருக்கலாம் சீடர்கள்லாம் கீழே ஆற்றங்கோல் இருப்பாங்க. அது வேற மாரி அது சொல்லக்கூடாது சீக்கிரட்ன்றதுனால. அது கோயில் வடிவமைப்பு பண்ணி வர சொல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது தெரியும். இது புது விதமா இருக்கு அப்படின்ற மாரி